வணக்கம்மா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டைப் ஷார்ட் அண்ட் சிஓஏ பற்றி நான் பேச போகிறேன். நிறைய பேர் வந்து இப்போ நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக பேசும் பொழுது நிறைய பேருக்கு டிஎம்பி மெத்தட் அண்ட் சிபிஇ மெத்தட் இன்னும் கூட பசங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து ரீச் ஆகலை. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இது. நம்மளுக்கு எப்பவும் போல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முன்னாடி டைப் வந்து மிஷினில் அடிச்சிட்ருப்பீங்க. ஸோ அதை வந்து என்னென்னா கொஞ்சம் அப்டேட்டடாக வந்து என்ன செய்கிறாங்க, கம்ப்யூட்டரைஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ மிஷினில் உள்ள டைப் இல்லைன்னு சொல்லலை, அது உங்களுக்கு வந்து 2027 ஆகஸ்ட் வரை மிஷின் டைப்பும் இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க டோட் சைடில். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்லேயும் வந்து நீங்கள் டைப் அடிக்கணும், நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் அடிக்கலாம். இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமும் ஒரு பேட்ச் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வந்து இதை யாருமே வந்து ஏற்றுக்கலை, அப்படிலாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டோட் சைடில் இந்த தடவை ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம போகிற டைப்பாக இருக்கட்டும், ஷார்ட்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனும் முடிஞ்சிடுமா. இந்த டிஎம்இ மெத்தடுங்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாம். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறது என்னென்னா காலகாலமாக வந்து அவங்க வந்து என்னது டைப் மிஷினில் அடிக்கிறது தான் இந்த டிஎம்இ மெத்தட். இந்த டிஎம்இ மெத்தட்லேருந்து இப்போ அப்டேட் ஆனதான் சிபிஇ மெத்தட். சிபிஇ மெத்தடுங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதை ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரில் நடத்துறது தான் என்னது சிபிஇ மெத்தட்னு சொல்கிறாங்க. டைப்பை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அந்த 2 லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜூனியர், சீனியர். அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜூனியர், சீனியர். ரெண்டு மொத்தம் 4 பரீட்சை வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் போத் சீனியர் டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாம் வந்து நான் இப்போ சொல்கிறது மிஷினில் உள்ளது. இந்த எக்ஸாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. மோஸ்ட்லி இது எப்போ இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதே எக்ஸாமை வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஇலையும் இந்த எக்ஸாம் உண்டு. சிபிஇனா கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் டைப் செய்யலாம். அப்போ கம்ப்யூட்டர்லேயும் உங்களுக்கு இதே மாதிரி தான் உண்டு. தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜூனியர் அண்ட் சீனியர் உண்டு. இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா ஜூனியர் அண்ட் சீனியர் உண்டு. அதுலேயும் அதே மாதிரி தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு கிரேட் படிக்கிற மாதிரி இருக்குமா. இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு டைப்புக்குள்ள டிஎம்இ அண்ட் சிபிஇ. இப்போது ஷார்ட்டன் எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஷார்ட்டனுங்கிறது சுருக்கெழுத்து. ஷார்ட்டன் வந்து நிறைய ஃபீல்டுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேருக்கு தெரியலை. டிஎன்பிசி குரூப் 4 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 2 தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் வேகன்சி போட்டு எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரிலாம் வரும். பட் ஆனால் ஹைகோர்ட்டுக்குன்னு நம்மளுக்கு தனியாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஸ்டெனோக்கு வந்து எடுப்பாங்க நம்மளுக்கு. அது வந்து குரூப் 2 சேலரி உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வரும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோக்குன்னே தனியாக வந்து அவங்க வைக்காங்க. எஸ்எஸ்சி கிரேட் சி அண்ட் டி அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சின்னு தனியாக வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டெனோக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த இதை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போ போலீஸ் ரிப்போர்ட்டர் ஜூனியர், சீனியர் அப்படிங்கிற ஒரு இது வரும். அப்பப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெனோக்கு வந்து அங்கங்கே ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருக்கும். டைப்பிஸ்ட் இது பேர் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகேம்மா. ஷார்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாம் ஒன்று தான். ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து டைப்பு வந்து முடிச்சிருவாங்க. பட் ஆனால் சில பேர் என்ன கேட்பாங்க, டைப் முடிக்காமல் ஷார்ட் அண்ட் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பாங்க. டைப் முடிக்காமல் ஷார்ட் அண்ட் பண்ணலாம், அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. பட் ஆனால் ஷார்ட் அண்ட் முடிக்கிறவங்க ஃபுல்லாகவே என்னென்னா எப்போவுமே வந்து ஜாப்பில் வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா டைப்பும் ஷார்ட் அண்டும் கேட்பாங்க எப்போவுமே. ஸோ ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து டைப்பும் முடிச்சிருப்பாங்க. ஓகேம்மா. ஷார்ட் அண்ட் வந்து படிச்சிங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஷார்ட் அண்ட் வந்து எப்போ யாருக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க படிக்கலாம். முடித்தவங்க படிக்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, காலேஜ் சில பேருக்கு வந்து ஹாஃப் டே காலேஜ் இருக்கும். அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஃப் டே காலேஜ் படிச்சுட்டு ஹாஃப் டே வந்து ஷார்ட் அண்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி அதை படிப்பாங்க. காலேஜ் இப்போ போகிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரேடும் வந்து நீங்கள் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே ஷார்ட் அண்ட் வந்து அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். காலேஜ் போகாமல் இல்லை நாங்கள் ஷார்ட் அண்ட் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ ஷார்ட் அண்டை மட்டுமே நீங்கள் முழுசாக வந்து நான் வந்து காலையிலேருந்து நான் அந்த ஃபுல் டே வந்து நான் ஷார்ட் அண்டே படிக்கிறேன் மேம் அப்படின்னா 2 சப்ஜெக்ட்டும் நீங்கள் அட் த டைம் எடுத்து நீங்கள் அழகாக பண்ணலாம். அப்படி அட் த டைம் எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு 1.5 வருஷம் ஆகும். ஏன் 1.5 வருஷம் ஆகுனா, நம்மளுக்கு ஷார்ட்டனை பொறுத்தவரை தமிழுக்கு வந்து ஜூனியர் அண்ட் சீனியர் உண்டு. இங்கிலீஷ் பொறுத்தவரை ஜூனியர், இன்டர், சீனியர்னு உண்டுமா. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு 3 பரீட்சை உண்டு. இதுவும் 6 மாதத்துக்கு ஒரு கேப்பில் வரும். டிஎம்இ மெத்தட் ஷார்ட்டனை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆடியோ வந்து நம்மளுக்கு போடுவாங்க. நம்ம கையால் வந்து என்ன செய்யணும், அதை அதாவது அதை திருப்பி தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ கொண்டு வந்திருக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட சிபிஇ மெத்தட் எப்படி இருக்கும் ஷார்ட்டன் அப்படின்னா, நீங்கள் ஹெட்செட் போட்டு கம்ப்யூட்டரில் உள்ள ஆடியோ எழுதிட்டு நீங்கள்
டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ்ங்கிறத கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஷார்ட்டனுக்கு டிஎம்பி அண்ட் சிபிஇ மெத்தட். அதுவுமே வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா சிபிஇ மாறும். உங்களுக்கு மிஷின் இருக்கிற வரை தான் அந்த டிஎம்பி மெத்தடும் ஷார்ட்டனில் ஃபாலோ பண்ணப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சிஓஏ அப்படிங்கிற முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் எடுக்கும் பொழுது டிஎன்பிசி குரூப் 4 இருக்கட்டும், எந்த ஜாப்பாக இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அங்கே வந்து எப்படி இருந்தது முன்னாடி அப்படின்னா சிஓஏ குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு 6 monthsலேயோ 1 monthsலேயோ இந்த கோர்ஸ் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் போன தடவையில் இருந்து எப்படி அப்படின்னா, அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிஓஏ இருந்தால் சிஓஏ நம்ம பதிகிற மாதிரியும், அந்த சிஓஏ இருந்தால் தான் சில டிபார்ட்மெண்ட்ஸே நம்ம எடுக்கிற மாதிரியும் டிஎன்பிசியில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சிஓஏங்கிறது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து முன்னாடி ஓல்டு சிலபஸ் மீன்ஸ் என்னென்னா, முன்னாடி ஒரு 2 பேப்பர் தான் இருக்கும். ஒன்று வந்து ப்ராக்டிக்கல், ஒன்று வந்து தியரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு இதுபடி தான் நடக்கும். இந்த இதில் என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிஓஏ பொறுத்தவரை நீங்கள் டைப்பு வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டைப்பை விட என்னோட சஜஷன் என்னென்னா சிஓஏ படிங்க. ஏன்னா சிஓஏலே உங்களுக்கு டைப் சர்டிஃபிகேட்டும் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஓஏல நீங்கள் ஜூனியர் பண்ணிவிட்டு சீனியர் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு சீனியர் ஸ்பீட் வந்தால் நீங்கள் டைரக்ட் சீனியர் ஸ்பீட் கூட பண்ணலாம், ஹை ஸ்பீடு வந்தால் டைரக்ட் ஹை ஸ்பீட் கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மோஸ்ட்லி ரொம்ப யூஸ் ஆகிறது நம்ம டிஎன்பிசியோட ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 6 மாதம் தான். ஒரு 6 மாதம் கிடைக்கும் பொழுது அதில் எல்லாமே வந்து அவங்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டைப் அந்த இந்த மாதிரி தனித்தனியாக படிக்காமல் நீங்கள் ஒரே இதில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி எக்ஸாமும் அதுபடி நம்மளுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது என்னங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சிஓஏ பொறுத்தவரை 4 பேப்பர் வரும். ஒன்று தியரி பேப்பர், இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், 3வது வந்து உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங், 4வது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல்னு வரும். இந்த 4 பேப்பரும் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து 2 டைப் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், சிஓஏ சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4ல் 1 ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆனது தான் அர்த்தம். அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ வந்து நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் படிக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கம்ப்யூட்டரில் 6 மாதம் வந்து நீங்கள் ஜூனியர் படிச்சுட்டு திருப்பி 6 மாதம் சீனியர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிஓஏ 6 மாதம் படிக்கிறதும், சிஓஏ ஒரு கோர்ஸ் 6 மாதத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் டைரக்ட் வந்து சீனியர் டைப்பே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ யோசித்து வந்து நீங்கள் சேருங்க. இதுதான் வந்து நம்ம டோட்டில் வந்து இப்போதைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி செயல்கள் வந்து இப்படி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கம்மா. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பொறுத்தவரை தமிழ் 99 படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து அதுதான் இருக்குது. தமிழ் 99 சொல்லி கொடுங்க புதுசாக வரவங்களுக்கு அப்படின்னு தான் இருக்குது. இதுவரை வந்து நான் தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் படிச்சிட்டேன் மேம், என்ன பண்ண அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 2027 வரை மிஷின் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை சீனியர் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீனியர் முடிக்கலாம். சிஓஏக்கு இன்னும் ஒரு தடவை ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி போன தடவை சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதை நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கூட நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தெளிவாக சொல்கிறேன் அது இருக்கா இல்லையான்னு. இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும் முதல்ல. ஏன்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியலை, இதை தெரியப்படுத்தவும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, எல்லா சிஸ்டம்ஸும் இப்போதைக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த பழைய டிஎம்இ மெத்தட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவரை அஃபிஷியலாக வந்து ஆகஸ்ட் 2027, அதுக்கு மேலே வந்து இதுவரை யாருமே எதுவுமே சொல்லலை. அதனால வந்து நீங்கள் தெளிவாக இத்தனை இது இருக்குது, எது படித்தா நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு படிங்க. ஏன்னா வந்து படிக்கிறது உங்கள் இதெல்லாம் நீங்கள் காசு கட்டி படிக்கிறீங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு படிங்க. இந்த தடவை வந்து ஏன்னா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிஓஏ சில பேர்லாம் வந்து நீக்கின சிலபஸ் டாபிக்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. சில பேர் எனக்கு ஃபோன் அடித்து கடைசி வரை எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போதும் எக்ஸாம் ஹாலில் என்னை பார்த்த பசங்களும் ரெக்கார்டு எப்போ சப்மிட் பண்ணணுமாங்க, ரெக்கார்டுங்கிறதே ஒன்று கிடையாது இந்த தடவை. ஸோ அதை எப்போ சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மெத்தடெல்லாம் தெரியலை, யாரும் சொல்லி கொடுக்கல. ஸோ வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க. டோட்லேருந்து வர அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த சேனலில் நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்க அஃபிஷியலாக வர்ற எல்லாமே வந்து நான் உங்களுக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
டைப் வந்து ரொம்ப முக்கியமானதுமா. டைப்பு, ஷார்ட் அண்ட் சிஓஏ இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா கையோட படிங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள இன்ஸ்டியூட்டில் போய் தயவு செஞ்சு நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டாங்க, எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களால் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எங்கேனாலுமே உங்களுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி நீங்கள் படித்து கற்றுக்கோங்கம்மா. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற டிஎன்பிசி அட்டன் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸோட புள்ளி விவரப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, டைப்போ ஷார்ட்டனோ எதுவுமே இல்லை அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா, ஒரு வேக்கன்சிக்கு வந்து ஒரு 350 to 400 பேர் போட்டிடுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா, டைப்பாக இருக்கட்டும் ஷார்ட்டனாக இருக்கட்டும், ஒரு வேக்கன்சிக்கு 30 to 35 பேர் தான் நீங்கள் வந்து போட்டிடுவீங்க ஷார்ட்டன்லாம் இருந்தால். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக படிங்க. படிக்க முடியாதுன்னு கிடையாது, எல்லாராலையும் படிக்க முடியாது. ஷார்ட்டன் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட், படிக்கிற பிள்ளைகளால் தான் படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது, எல்லாராலையும் படிக்க முடியும். ஒவ்வொருத்தர்களும் கற்றல் நேரம் வேணால் மாறும். ஒருத்தவங்களுக்கு 10 நாளில் புரியுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சொல்லியே யாராலும் படிக்க முடியாதுன்னு கிடையாது. ஸோ வந்து கரெக்டான இடத்துல படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கரெக்டாக வந்து நீங்கள் டைப்பு, ஷார்ட்டன் அண்ட் சிஓஏ வந்து ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் போங்க. எங்கேனாலுமே வந்து உங்களுக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் வந்து முன்னாடி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமையும் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு மேலே இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை கூட உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.